சென்னையில் அதிகரித்து வரும் கொசுக்களால் பல இடங்களில் இரவு நேரங்களில் நிம்மதியாக உறங்க முடியாமல் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கும் தொல்லைக்கும் ஆளாகியுள்ளனர். எனவே பெருகி வரும் கொசுக்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சென்னை மாமன்றத்தில் உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பெருநகரமான சென்னையில் அண்மை காலமாக கொசுக்களின் பெருக்கம் அதிகமாக உள்ளது. திருவொற்றியூர், மணலி உள்ளிட்ட இடங்களில் மருந்துகள் தெளிக்கப்பட்டு வந்த போதிலும் தற்போது கொசுக்களின் இனப்பெருக்கம் அதிகரித்துவிட்டதாக சென்னை மாநகராட்சி 4வது வார்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் ஜெயராமன் சுட்டிக்காட்டியுள்ளார். பக்கிங்காம் கால்வாயில் ஆரம்ப கட்டத்தில் ட்ரோன்கள் மூலம் கொசு மருந்து தெளிக்கப்பட்டதை போன்று மீண்டும் செயல்படுத்தி டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் வராமல் தடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ப்ரே அடிப்பதிலும் அல்லது பாக்கிங் புகை அடிப்பதிலும் தொடர்ந்து பணியாற்றுகிறார்கள். ஆனாலும் கூட அந்த மருந்திற்கு கொசுக்கள் அசைந்து கொடுப்பதில்லை, கொசுக்கள் போவதில்லை. எனவே மருந்தினுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும். மருந்தின் தரத்தை உயர்த்தி அந்த மருந்தின் மூலமாக கொசுக்களை அகற்றுவதற்கு சுகாதாரத்துறை கவனத்தில் கொள்ள வேண்டும். கொசுக்களை கட்டுப்படுத்த 500 வீடுகளுக்கு ஒரு ஊழியர் என்ற விகிதத்திற்கு பதிலாக 250 வீடுகளுக்கு ஒரு ஊழியர் என்று நியமிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 42வது வார்டு உறுப்பினர் ரேணுகா கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் கொசுக்களை கட்டுப்படுத்த தரமான மருந்துகளை தெளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எங்களோட அடிஷனல் கோரிக்கை பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை மாநகராட்சி ரொம்ப டென்சிட்டியான பாப்புலேஷன் இருக்கிற ஒரு மாநகராட்சி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 500 வீட்டு எண்ணுக்கு ஒரு ஏல்ஓஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து எங்களுக்கு ஒரு 300 வீடு அப்படின்னு குறைச்சி ஒரு ஏல்ஓஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்போ தான் அந்த எல்லா தனிப்பட்ட வீட்டுக்கும் எங்களால் போக முடியும். ஏன்னா நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா G+3 G+2ன்ற வீட்டோட கட்டமைப்பு நமக்கு அப்படி இருக்குது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த தொடர் கனமழையை தொடர்ந்து தற்போது இரவு நேரத்தில் அதிக பனிப்பொழிவும் பகல் நேரத்தில் கடும் வெயிலும் நிலவுகிறது. இதனால் நீர்நிலைகளில் கொசுக்கள் மிக அதிக எண்ணிக்கையில் பெருகி வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.